இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் அப்பனுக்கு என் மேல பிரச்சனை இல்ல, என் வளர்ச்சியில தான் அந்த ஆளுக்கு பிரச்சனை. புரிஞ்சுக்கிட்டல. சோ அதுக்கு இப்ப என்ன முடிவு எடுத்திருக்க? அதான் இனிமேல் அவங்கிட்ட போட்டி போட்டுட்டு இருக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா சொல்ற? அலுப்பா இருக்குல்ல, எப்ப பாரு பிரச்சனை, அடிதடி, மல்லுக்கட்டு. எதுக்குல ஒரு நாளாவது நாமளும் தங்கச்சிங்களும் நிம்மதியா உறங்கி இருக்குமா? இனி நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம், நம்ம வேலை, இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு இருக்கலாம்ன்ற. நம்ப முடியலையே. பயந்துட்டியா? நீ அப்படிப்பட்ட ஆள் கிடையாதே. நான் சொல்லல, அலுப்பா இருக்குல்ல. உங்க அப்பனுக்கு நான் தோத்தாதான் அவனுக்கு நிம்மதினா அவன் இருந்துட்டு போட்டோம்ல. எதுக்கு அந்த ஆளுகிட்ட பெண்ணத்தை நிரூபிச்சுக்கிட்டு? போதும்ல. எத்தனை நாள் தான் அந்த ஆளுகிட்ட மண்ணு கட்டிக்கிட்டே இருக்கிறது? அப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்ம எப்பதான் வாழ்றது? இப்ப நமக்கு என்னல இல்ல, தங்கச்சிகள் எல்லாம் கட்டி கொடுத்தாச்சு. உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க. அப்பாவையும் கனியும் பார்த்துக்க தாயா நிக்க. சோத்துக்கெல்லாம் ஒன்றும் வழி இல்லாமலாம் இல்லையே. கையில் ஒரு தொழில் இருக்கு, நீ ஒரு டாக்டர். இதுக்கு மேல என்னல வேணா? என்ன தேவை? அவன்கிட்ட ஜெயிச்சு என்னத்தை சாதிக்க போதும்? ஏம்ல, ஒரு மனுஷனுக்கு கடைசியா என்னல வேணும்? நம்மளை விடு, தங்கச்சிக்கு ஒரு நாளாவது நிம்மதியா இருக்காளுங்களா? ஒருத்தி மாத்தி ஒருத்திக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கான். உன்னை நிம்மதியா விடுதானா? அந்த ஆஸ்பத்திரியை கட்டுறதுல இருந்து எப்படி கெடுத்து விட்டான்? இல்லை, இவங்கிட்ட எல்லாம் சாதிச்சு நமக்கு என்ன அந்த பதவி வேணுமா? மரியாதையோ பொருளோ நமக்கு என்ன கிடைக்க போகுது? நமக்கு இல்ல ஒருவேளை சோத்தை தான் நிம்மதியா சாப்பிட முடியுதா? என்ன ரொம்ப அழ வைக்கிற. அதுதான் சொல்லுதேன். அந்த ஆளுகிட்ட ஜெயிச்சு நமக்கு என்ன கோடி ரூபாய் கிடைக்க போகுது? இல்ல காரு பங்களாலாம் கிடைக்க போதா? அதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம். நிம்மதியா ஒரு வாழ்க்கை, அமைதியான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, அது போதும்ல. அதாம்ல, இனி அந்த ஆளோட போட்டி போட வேண்டாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன சொல்லுத?